நாங்கள் லாஸ்ட்டாக இலக்கிய வரலாறு பகுதியில் பார்த்துருந்தோம். சங்க காலத்தினுடைய அகத்திணை பண்புகளும் அடுத்து அன்பினை இந்தினை சம்பந்தமாக பார்த்துருந்தோம். இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது புறத்திணை மரபுகள் சம்பந்தமாக. எந்த அளவுக்கு எங்களுக்கு அகத்திணை மரபுகள் முக்கியமானதோ அதே அளவுக்கு எங்களுக்கு புறத்திணை மரபுகள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஆக எங்களுக்கு ஒரு சில நூல்கள் 12 புறத்திணை மரபுகள் என்று சொன்னாலும் நாங்கள் முக்கியமாக 7 மரபுகள் சம்பந்தமாக நாங்கள் படிக்கிறது போதும். அப்போ ஏலவலுக்கு நாங்கள் 7 மரபுகள் சம்பந்தமாக படித்தோம்னா போதும் என்று தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது புறத்திணை என்று சொல்கிறது சங்ககால மன்னர்களினுடைய, ஏன்னா புறம் சார்ந்த விடயங்கள், முதலாவது அவருடைய வீரம், அடுத்து அவனுடைய கொடை, அடுத்து அவருடைய சமுதாய நிலை, அவருடைய பண்பாடு கலாச்சாரம் சார்பான பொதுவியல் சார் துறைகள் பற்றி பாடுறதை நாங்கள் புறத்திணை ஒழுக்கம் என்று சொல்லுவோம். ஆக இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது புறம் என்றால் வெளி என்ற அர்த்தம். அதாவது அகத்திணை போல உள்ளத்தை பற்றி பாடப்படுகின்றதை போல பாடாமல் வெளி உலக நிகழ்வுகளை பற்றி பாடக்கூடிய இலக்கிய பிரிவே புறத்திணை. இது சமுதாய வாழ்வு, அரசியல், போர், வீரம், கொடை போன்றவற்றை சிறப்பாக பாடுது. மறுக பார்த்துக்கொள்வோம். ஒரு மனிதனுடைய புறம் சார்ந்த விடயங்களான சமுதாய வாழ்க்கை, அவன் ஒரு சமூகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறான், அடுத்து சமய நிலை, அரசியல் நிலை, சமயம் என்று கொடுக்கல, சமயம் போட்டுக்கணும், சமய நிலை மற்றும் அரசியல் நிலை, போர், வீரம், கொடை என்பவற்றும், அடுத்து இதில் பாடப்படுற ஒரு விஷயம் பிள்ளைகள் வாழ்க்கை நிலையாமை என்று சொல்லுவோம். வாழ்க்கை நிலையாமை பற்றி பாடக்கூடிய ஒரு விடயங்களும் இந்த புகழ்த்தில் இருக்குது. அதுவும் நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்படிப்பட்ட பாடுறதை நாங்கள் என்னென்ன வகைகளை பிரிக்கிறோம் என்று சொன்னால், முதலாவது புறத்திணையில் பல்வேறு ஒழுக்கங்கள் உள்ளன. இவற்றில் முக்கியமானவை மட்டும்தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா வெட்சி என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம், புறத்திணை ஒழுக்கம். வெட்சி, உளிஜை, தும்பை, வாகை, வஞ்சி என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெட்சி என்று சொல்கிறது இது குறிஞ்சி நில மக்கள் பிற நிலத்து மந்தைகளை களவில் கொண்டு போதல் காரணமாக ஏற்படும் பூசல். ஆக இது குறிஞ்சி நில மக்கள். இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன், எப்படி அந்த குறிஞ்சி நில மக்கள் எவ்வாறு அவருடைய அந்த பொருட்களை எல்லாம் களவாண்டு கொண்டு போவாங்க, என்னென்ன விடயங்கள் அதில் பேசப்பட்டிருக்குங்கிற விடயத்தை பற்றி நான் சொல்லித்தருவேன். அதில் பார்த்தீங்கன்னா மந்தைகளை கூடுதலாக களவெடுத்து கொண்டு போவாங்க. அடுத்து 2வது திணை பார்த்தீங்கன்னா கரந்தை என்று சொல்லக்கூடிய விடயம். முல்லை நில மக்கள் தம் பகைவரை அடக்குவதற்கு பொருட்டு முல்லை நில எல்லைப்புறங்களுக்கு சென்று பாடி வீடு அமைத்து, அப்போ நாங்கள் முல்லை நில மக்கள் சம்பந்தமாக பாடுறது கரந்தை என்று சொல்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா வஞ்சி என்று சொல்லக்கூடிய வஞ்சி நில மருத நில மக்களினுடைய போர் ஒழுக்கம். அடுத்து உளிஜை என்பது அரண்களை முற்றுகையிடுவதும் அவற்றை கைப்பற்றுவதுமான ஒழுக்கம். அரண்கள் என்று சொன்னால் அந்த அரண்மனைக்கு வெளிப்புறங்களான அந்த அரண்களை எல்லாம் கைப்பற்றுதல். அடுத்து அரண்மனைக்குள்ளால போயிட்டு அதனுடைய கொடியை உடைத்தெறிதல், இதெல்லாம் அதுக்குள்ளே வரும். அடுத்து காஞ்சி என்று சொல்கிறது தான் நான் மேலே பார்த்துருக்கக்கூடிய காஞ்சி திணை என்றால் செல்வம், இளமை, யாக்கை என்று சொல்லக்கூடிய 3மே நிலையானது அல்ல. பொருளாக இருக்கலாம், எங்களுடைய இளமை வாழ்க்கையாக இருக்கலாம், நாங்கள் சேமித்து வச்சிருக்கக்கூடிய யாக்கை என்ற பொருள்களாக இருக்கலாம். இது எதுவுமே நிலையானதல்ல, எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்பது பற்றி வாழ்க்கை நிலையாமை பற்றி பாடக்கூடிய திணை காஞ்சி திணை. ஏன்னா எங்களோட வாழ்க்கை நிலையானது இல்லைல்ல. ஏன்னா இளமை இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும், செல்வம் இருக்கும், இல்லாமல் போயிடும், எங்களுடைய பொருட்கள் எல்லாம் சேமித்து வச்ச பொருள் இன்றைக்கு இருக்கும், வெள்ளம் எது வந்தால் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆக இதெல்லாம் நிலையானதல்ல, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு மனிதனாக பார்க்கணும் என்று சொல்கிறது. அடுத்து பாடான் திணை பாடப்படும் ஆண் மகனது ஒழுக்காறுகள் அண்டு பற்றி பாடுறது. ஒரு 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 அரசனை பற்றி பாடுறோம்னா அந்த அரசனுடைய ஒழுக்க விழுமியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பது பற்றி பாடுறது தான் இந்த பாடுகின்ற ஆண் மகனது திணை பாடு ஆண் திணை என்று சொல்லுவோம், பாடான் திணை. அடுத்து பொதுவியல். பொதுவியல் பார்த்தீங்கன்னா பொதுவான சகல செய்திகளையும் ஏனைய பொதுவான சகல செய்திகளையும் பாடுறது. அடுத்து கைக்கிளை தோழியை பாடுதல், தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பெருந்திணை பெரியோரை பாடுதல், அங்கே வேற இங்கே வேற புறத்திணையியல் சிறப்புகள். ஆக இதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம்.
இவ்வளவு விடயங்கள் இப்போ எங்களுக்கு இவ்வளவும் தேவையில்ல. வெற்றி, கரந்தை, வஞ்சி, உளிஜை, காஞ்சி, பாடான், பொதுவியல் போதும். கைக்கிளை பெருந்திணை பார்த்துருக்கிறோம். பட் இதில் நாங்கள் பெருசாக பார்க்கறது இல்லை. இதில் கைக்கிளை என்று சொல்கிறது சோழியை பாடுதல், பெருந்திணை என்பது பெரியோரை பாடு. இதை நாங்கள் பற்றி மறந்துடணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அங்கே உள்ள கைக்கிளை பெருந்திணை போட்டு குழப்பிக்கிறோம். அதனால் இதில் உள்ள கைக்கிளை பெருந்திணை நீங்கள் மறந்துடுங்க. இது பற்றி தேவையில்லை எங்களுக்கு. மேலே இருக்கக்கூடிய வெற்றி, கரந்தை, வஞ்சி, உளிஜை, காஞ்சி, பாடான், பொதுவியல் இதை பற்றி மட்டும் போனால் போதும். எங்களுக்கு வாகை என்ற திணையும் இருக்குது. ஏன்னா வாகை திணை அது பாலை நிலத்தினுடைய திணையாக இருக்கும். அதையும் வேணால் பார்ப்போம். வாகை சம்பந்தமானது இப்படிப்பட்ட திணைகளை பார்ப்போம். புறத்திணையினுடைய சிறப்பியல்புகள் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது புறத்திணையினுடைய சிறப்புகள். முதலாவது வீரம், கொடை பற்றி நாங்கள் பார்க்கணும். புறத்திணையில் வீரம், கொடை போன்ற குணங்கள் போற்றப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நாங்கள் பார்க்குற உண்டு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சமுதாய வாழ்வு. சமூகத்தில் மக்கள் எவ்வாறான விடயங்களை கடைபிடித்தார்கள், அவருடைய காதல் விடயங்கள், அவருடைய திருமண விடயங்கள் எவ்வாறு இருந்தன, அவருடைய அரசியல் சமய விடயங்கள் எவ்வாறு, சமூகத்தில் வாழக்கூடிய தனி மனிதனுடைய நல்லறங்கள் எவ்வாறு வகுத்தோதப்பட்டன என்பது பற்றியான சகல விடயங்களும் இந்த சமுதாய வாழ்வுல பேசப்பட்டுச்சு, விவரிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஏற்கனவே சொன்னேன், 35,000 அடிகளின் மூலமாக நாங்கள் கண்டுகொண்ட சில இலக்கிய வழி வரலாறுகள் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இலக்கிய வரலாறு தவிர்ந்த சில விடயங்கள், இலக்கிய வழி வரலாறு. அந்த வீரனுடைய கொடை வீரம் எவ்வாறு இருந்தது பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம். அது சார்ந்ததா இல்லாமல் அவனுடைய சமுதாய வாழ்வு எப்படி இருந்துச்சு, நிலையாமை என்னென்ன விடயங்கள் பார்க்கப்பட்டிருக்கு, உலகினுடைய நிலையாமை, இளமை, யாக்கை, ஏன்னா கொடை இதெல்லாம் செல்வம் எல்லாம் எங்களுக்கு எப்படி நிலையாமையாக இருந்துச்சு, எங்களோட உடல் நிலையாமை, யாக்கை, எங்களோட உடல். மன்னர்களுடைய புகழ் எவ்வாறு பேசப்பட்டுச்சு, மன்னனுடைய புகழை அதிகமாக பாடினாங்க, எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. 1000 யானைகளை வெட்டி வீழ்த்திய கலிங்க மாகனுடைய கலிங்கன் போர் வீரங்கள் எவ்வாறு இருந்துச்சு. கலிங்கத்து பரணியில் நாங்கள் பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த வீரனுடைய போர் சிறப்புகள் எப்படி இருந்துச்சு. அடுத்து புறத்திணை பாடல்கள் பொதுவாக வீரம், கொடை, பகை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும். இவை மிகவும் உணர்ச்சிகரமாகவும் வலிமையாகவும் இருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆக புறத்திணை சார் சிறப்புகள் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புறத்திணை இன்றும் ஏன் முக்கியம், இதை பார்த்துட்டு அடுத்த வச்சியை பார்ப்போம். ஏன்றால் தமிழர்களுடைய வரலாறை நாங்கள் சரியாக பார்த்து கொள்றதுக்கு சங்க இலக்கியம் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. அதிலும் புறத்திணை சார் இலக்கியங்கிறது மிக மிக முக்கியமானது. அகத்திணை விடயங்கள் ஒருத்தனுடைய பெயர் சுட்டா பண்பு பேணப்படுகின்ற அதே நேரம் புறத்திணை சார் இயல்புகள் பெயர் சுட்டப்பட்டு பாடப்பட்டுச்சு. ஆகவே பெயர் சுட்டப்பட்டு பாடப்படுகின்ற பாடல்கள்தான் எங்களுக்கு வரலாற்று சான்றுகளாக அமைந்தவை. மற்ற எல்லாம் என்ன நடந்திருக்கும் பிள்ளைகள் என்றா வரலாற்று சான்றுகள் அற்ற விடயங்கள். ஏன்னா யாருக்கு பாடுனாங்க, எந்த புலவன் பாடியிருக்கான்னு தெரியும், எந்த மன்னனை பற்றி பாடுனாங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமான விடயம், காதல் சார்ந்த விடயங்கள். ஆனால் புறத்திணை சார்ந்த விடயங்கள் பார்த்தீங்கன்னா இவன் தான் அரசன், இவனை பற்றி தான் பாடப்பட்டிருக்கு, இவன் தான் போர் தொழில் செய்தான் என்ற பல்வேறு விடயங்கள் அங்கே எடுத்தியம்பப்படுது என்றால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வரலாறுகளை திரைத்தாட்டுறதுக்கு. ஓகே, அடுத்து தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி கட்டங்களை பார்க்கலாம். இந்த இலக்கியங்கள் பொது புறத்திணையூடாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது, அக்கால மக்களுடைய வரலாறு எவ்வாறு இருந்திருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் அதில் பார்க்கலாம். வாழ்வியல் பாடங்கள், புறத்திணையில் சொல்லப்படுகின்ற செல்வம், இளமை, யாக்கை என்பதெல்லாம் நிலையாதப்பா, வாழ்க்கை என்பது வேற, கொடை கொடுங்க, வீரமாக இருங்க, ஏன்னா எப்போ மற்றவர்களை மதித்து வாழுங்க, ஒழுக்கம், அறம், தர்மம், இப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விடயங்கள். கொடை கொடுத்தவனுக்கும் கொடை மறுத்தவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டம்சங்கள் இன்றும் 2000 வருடங்கள் கழிச்சும் அவனுடைய பேரும் புகழும், பாரியினுடைய பேரும் புகழும் இன்றைக்கு விளங்குதண்டா. இன்னும் ஒரு மாதம் 2 மாத காலத்தில் வரப்போகுது வேல்பாரி என்னுடைய வரலாறு. அப்போ பார்ப்பீங்க நீங்கள் பாரி மன்னனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்துச்சு, அவன் எப்படிப்பட்ட ஒரு மன்னனாக வாழ்ந்திருக்கிறான், சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மன்னனாக அந்த வேல்பாரியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்று பார்க்கலாம். ஆக அப்படிப்பட்ட வாழ்வியல் பாடங்களும் புறத்திணை வாழ்வையும் எடுத்திருக்கக்கூடியதாக இருக்குது.
ஓகே, அப்போ இந்த புறத்திணை என்று சொல்லப்படுறது தமிழ் இலக்கியத்தினுடைய செல்வமாகவும் கருதப்படுது. காரணம், ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுந்த அந்த வாழ்வியல் அம்சங்களையும் தமிழ் மொழியின் வரலாறையும் வளர்ச்சியையும் எடுத்து எம்பக்கூடியதாக இருக்கிறனாலையும், அதே நேரம் கலாச்சார மொழி ஆகியவற்றை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இது எங்களுக்கு ஒரு செல்வமாக இருக்கிறது. இலக்கியத்தின் செல்வமாக புறத்திணைகள் இருக்கிறன என்று சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது தான் பிள்ளைகள் வெட்சித்திணை சம்பந்தமான விடயங்கள். ஸோ முதலாவது பார்ப்போம் அடிப்படை. இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் இப்படி தான் பார்த்து கொண்டு போவோம். அடிப்படை என்ன, அதுக்கான காரணம், உணர்வுகள் என்ன செய்யப்பட்டுச்சு, இலக்கிய உதாரணங்கள் எங்கெங்கே இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து நாங்கள் வெட்சித்திணையினுடைய என்ற பொருள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம நோட்ஸை செஞ்சு கொண்டு இருந்த பிள்ளைகள் கொஞ்சம் இதை உங்களுக்கு டாக் பண்ண கிடைக்கல. ஓகே, முதலாவது அடிப்படை விடயம் பார்த்தீங்கன்னா, வெட்சி என்பது குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய குறவர்கள் பிற நிலங்களுக்கு சென்று மந்தைகளை களவாடி வருதல், இதனால் ஏற்படும் போர் மற்றும் பகைமை. இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தது குறிஞ்சி நில மக்கள் மலையும் மலை சார்ந்த இடமும் இங்கே இருக்கக்கூடிய அகத்திணை சார் ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா, தலைவன் வேட்டையாட போவான், தலைவி திணைப்புடம் காத்து நிற்பா, இருவருக்கும் இடையிலான புணர்தல். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிக்கிறது, இரவுக்குறி பகற்குறி அவங்களுடைய உடன்போக்கு திருமணமாக இருக்கலாம், அல்லது களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கையாக மாறாமல் களவு வாழ்க்கையிலேயே பிரிவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பல விடயங்கள் எடுத்து எம்பக்கூடிய குறிஞ்சி நிலத்திலே மன்னனுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், புறத்திணை ஒழுக்கங்கள். மன்னன் சொல்லுவான் அவனுடைய படை வீரர்கள்ட்ட, நீ முல்லை நிலத்துக்கோ அல்லது வேற்றிலங்களுக்கோ சென்று எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு வா, பொருட்களை களவாடி வா என்று சொல்லும். இதுதான் இங்கே மன்னன்ட்ட இருக்கக்கூடிய முதலாவது செயற்பாடு. பொருட்களை களவாடிட்டு வர சொல்லி வெட்சித்திணையில் இருக்கக்கூடிய அவனுடைய படை வீரர்களுக்கு சொல்லுவான். ஆகவே படை வீரர்கள் என்ன செய்யணும், அவர்களை விட்டு தங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு ஒரு இடத்துக்கு போவாங்க, அவங்களுடைய அந்த பொருட்கள்லாம் தேடிட்டு வர்றதுக்கு. ஆகவே அவ்வாறு தேடி செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற போர் பற்றி பாடுகின்றதுதான் இந்த வெட்சி போர் என்று சொல்லக்கூடிய விடயங்கள். நிறைய விடயங்கள் இருக்குது, படிப்படியாக இருக்கும், ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொன்றாக பேசப்பட்டிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு. அதில் ஆணிரை கவர்தல் என்று சொல்லுவோம், ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வருவாங்க. இதில் கிட்டத்தட்ட 14 விடயங்கள் இருக்குது. 14 விடயங்கள் பற்றி இதில் பேசும். ஆணிரை கவர்தல், படைகள் தம்மூரை கடற்கரை ஊரிடத்து நிகழும் நற்சொல்லை கேட்டுதல், பக்கத்து உள்ளார் அறியாதவாறு சொல்லுதல். ஏன்னா இப்போ முதலாவது சொல்கிறாங்க, ஒரு களவெடுக்க போகிறப்ப முதலாவது என்ன நடக்கும், ஆணிரை கவர்றதுக்கு எல்லாம் படையினுடைய பேரார்வம் இருக்கும். ஆகவே முதலாவது பேரார்வம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, படைகள் தம்முடைய கடற்கையில் ஊரிடத்து நிகழும் நற்சொல்லை கேட்டல். உங்களுக்கு அதை நான் அப்படியே எடுத்து காட்டுறேன் பிள்ளைகள். ஓகே, வெயிட். மற்ற திணைகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த வெட்சி திணை சம்பந்தமாக மட்டும் நீங்கள் கிளியராக விளங்கிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு போதும். அதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது வெட்சித்தினுடைய துறைகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஆணிரைகளை கவர இயலும் படையினுடைய 14 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் என்ன செய்வார்ன்றா, ஊரினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையில் நின்று கொண்டு ஏனைய படை வீரர்கள் சொல்வார், நீ என்ன செய், மற்ற ஊர்களுக்கு சென்று அந்த ஆடுகளையும் மாடுகளையும் மந்தைகளையும் களவாடி கொண்டு வா என்று சொல்லுவார். ஆகவே மன்னனுடைய பெயர் கேட்ட இங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் பேரார்வம் கொள்வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, படைகள் தம்மூரை கடற்கையில் ஊரிடத்து நிகழும் நற்சொல்லை கேட்டல். ஆக ஊரில் என்ன பேசிக்கொள்கிறாங்க, அடுத்து அவர்கள்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாம், ஏற்கனவே களவாட சென்ற அந்த முதியவர்கள் எல்லாம் இந்த படை வீரர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னு சொன்னால், கவனமா போ, எவ்வாறு திருட வேண்டும், எவ்வாறு ஆணிரைகளை கவர்ந்து ஓட வேண்டும் என்று பலவாறாக நற்சொற்களை கேட்பாங்க. வாழ்த்துதல் என்று சொல்லலாம், வாழ்த்துறை தெரிவிப்பாங்க. நீங்கள் அந்த ஆணிரைகளை கவர்ந்து வர்றதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லலாம். இப்படியாக ஊரிடத்து நிகழும் நற்சொல்லை கேட்பாங்க. மூன்றாவது, பக்கத்து உள்ளோர் அறியாதவாறு செல்லுதல். பக்கத்து நாட்டவர்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த முல்லை நிலத்துக்கோ அல்லது ஏனைய நிலங்களுக்கோ செல்லுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா,
பகைமை ஒற்றர்களின் கருத்து கெடுமாறு தாம் பகைவரை ஒற்றித்தல் என்று சொன்னா ஒற்று கேட்டல் அல்லது ஒற்றர்களை அனுப்புதல். ஏன்னா இப்ப பகையரசர்கள் முல்லை நிலத்தில் இருக்கவங்களை பார்க்கறதுக்காக ஒற்றிகள் என்று சொன்னா ஒற்றர்களை அனுப்புவாங்க. அப்படி ஒற்றர்களை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய நிலையை அறிஞ்சு வருவாங்க. அடுத்து ஒற்று அறிந்த பின் பகைவேந்தனை சூழ்ந்து தாக்குதல் 5வது விடயம் தாக்குவாங்க. அடுத்ததாக போர் முற்றிய பின் பகைவர் ஊரை அழித்தல் 6வது. 7வது ஊரின் பசுக்கூட்டத்தை கவர்தல். இதனை முக்கியமானது. ஏன்னா இதுதான் முக்கியம். அப்ப முல்லை நில மக்கள் யோசிச்சு பாருங்க, முல்லை நில மக்கள் என்ன செய்வாங்க, பிற மக்கள் குறிஞ்சி நில மக்கள் கவர்ந்து சென்ற தன்னுடைய பசுக்கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வர்றதுக்காக இவங்க என்ன செய்வாங்க, மருக பாடி வீடு அமைச்சு அவங்களோட ஊருக்கே போய் தூக்குவாங்க. சரியா, குறிஞ்சி நிலத்துக்கே போயிட்டு அவங்களோட மருக அவங்களோட என்னத்தை செஞ்சுட்டு வருவாங்க, மீட்டு வருவாங்க. இதுதான் அங்க சொல்லப்படுகின்ற போர் ஒழுக்கம். பின் பற்றி வந்து தாக்கும் பகைவரை எதிர்த்து போரிடல். 1வது பசுக்களை தூக்கி கொண்டு என்ன செய்வாங்க, மிக வேகமா ஓடி வருவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா முல்லை நில மக்கள் அவர்களை தாக்குவதற்காக பின்பற்றி வருபவர்களையும் எதிர்த்து போரிடல். கவர்ந்த பசுக்கூட்டங்களை அவை நோகாதவாறு ஒட்டி வருதல். ஆக யாருக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள ஊருக்கு கொண்டு வந்துருவாங்க. தம் சுற்றத்தார் கவலையுடன் நிற்கும் இடத்து பொதுவாய் ஊரின் வெளிப்பக்கம் வந்து சேருதல். ஏன்னா அப்ப ஏன் இந்த கவலையாக இருப்பாங்கண்டா, களவாட சென்ற மக்கள் மீண்டும் திரும்பி வருவாங்களா என்று கவலையாக இருக்கின்ற அந்த ஊரினுடைய வெளிப்பக்கம். ஏன் என்று சொன்னா, ஊரினுடைய முன்பக்கத்துல வச்சா பகை அரசர்கள் மீண்டும் வந்து அந்த பசுக்களை கவருவாங்க என்பதற்காக ஊரின் வெளிப்பக்கமா வைப்பாங்க. அந்த மத்த பக்கமா கவர்ந்து வந்த ஆணிரைகளை தம் ஊரில் கொண்டு வந்து நிறுத்துதல். என ஆடு மாடலை கூட நிறுத்துவாங்க. வீரர்கள் பசுக்களை தம்முள் பகிர்ந்து கொள்ளல். 12வது விஷயம், எல்லா வீரர்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப 100 மாடுகள் ஆடுகள் கொண்டு வராங்கன்னா 100 பேர் போயிருந்தா 100 பேருக்கும் ஒவ்வொரு மாடுகள் வீதம் என்ன செய்யப்படும், அந்த ஆணிரைகள் பகிரப்படும். அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா 13வது வெற்றி கழிப்பில் மது உண்டு ஆடுதல். மறுக்க என்ன செய்வாங்க, நல்லா மது கள் மற்றும் புலால் உண்டு கழிப்புல ஆடுவாங்க. தாம் பெற்ற பசுக்களை பிறருக்கும் கொடையளித்து மகிழுதல். 14வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தாம் பெற்ற செல்வம் யாக்கை என்பன நிலையில்லாதது, ஆகவே பிறர் மனை கொடுப்பது. ஏன்னா பிறருக்காக அதை கொடுத்து அவங்களுக்காக கொடையளிப்பது தான் சிறந்த செயல் என்பதற்காக அவங்க பிறருக்காக கொடை கொடுப்பாங்க. இது என்ன சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள், இங்க சொல்லப்பட்டிருக்கிற வெற்றி திணை சார்ந்தது. ஸோ இது கிளியரா பிள்ளை எல்லாத்துக்குமே. வெற்றி திணையில வந்து என்னென்ன விடயங்கள் எப்படியாக அங்க இருக்கக்கூடிய ஒழுக்கம் பேணப்பட்டுச்சு என்பது கிளியரா? ஓகே, குட். வெயிட், இதுக்கு முன்னுக்கு படிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? இந்த திணை வெற்றி திணை சம்பந்தமான விஷயங்கள் படிச்சிருக்கீங்களா? ஓகே, இந்த விடயங்கள் யாராவது படிக்கல சார். ஓகே, வெற்றி திணை என்று சொல்லி படிச்சிருப்பீங்க செல்வி. மத்தவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்க? ஓகே ஓகே. ஏன்னா எங்களுக்கு அகத்தினை ஃபுல்லா படிப்பிச்சிருப்பாங்க போல, 5 பிரச்சனையும் இருக்காது. ஆனா புறத்தினை யாரும் படிப்பிக்கிறது இல்லை, குறவு. அதனால புறத்திணை கொஞ்சம் கேள்வி வந்தாலும் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மயங்கிடுறாங்க. புறத்திணை சம்பந்தமா பார்க்கறதுக்கு தெளிவா பார்த்துக்கணும். நோட்ஸ் அனுப்புவேன், நான் தெளிவா பார்த்துக்கணும். ஆக முதலாவது ஏன்னா ஊர் தலைவன், ஏன்னா குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவன் ஊரினுடைய தலைநடுவு நின்று இங்க நின்று என்ன சொல்லுவான், தன்னுடைய பகை வீரர்களெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். நீங்க போயிட்டு முல்லை நிலத்துல உள்ள அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளையும் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு வாங்கங்கிறத கேட்டு அந்த 14 விடயங்கள் ஓடறானா இருக்கும். ஏன்னா ஆர்வமா போறது, அங்க இருக்கக்கூடியவங்களை ஒற்று பார்க்கறது, பகையரசர்களை தாக்குறது, ஆடு மாடுகளை கவர்ந்து வர்றது, அடுத்ததாக ஒரு ஊரின் மத்தியில வந்து அவங்க நின்று இன்னொரு தலைப்படுதல் ஒன்று ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். ஊருக்கு இடையில வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுதல் என்ற ஒரு இடம் இருக்கு. அப்ப அதுலயும் நாங்க விரிவா பார்க்கிறப்ப அந்த விடையெல்லாம் பார்ப்போம். ஒரு இடத்துல வந்து குறிப்பு சொல்லுவாங்க, நீங்க இந்த இடத்துக்கு வாங்க, நாங்க சந்திச்சிருவோம். ஆகவே ஒரு இடத்துல நியமிச்சு வச்சிருப்பாங்க. எல்லாரும் இப்ப 100 பகை வீரர்கள் போனா சிதறடிச்சு ஓடணும், சிதறடிச்சு ஓடுவாங்க எல்லாம். ஏன்டா ஆடு மாடுகளை தூக்கிக்கிண்டு, ஏன்னா மற்ற நிலக்காரன் போரிடுவாங்க தானே. ஆக ஒரு இடம், ஒரு ஆலமரமோ ஒரு நதியோ, இந்த இடத்துல எல்லாரும் வந்து ஏன்னா 12 மணி நேரம், ஏன்னா சாயங்காலம் 3 மணி ஏதோ ஒரு டைமுக்கு எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துருங்க, நாங்கள் ஒரே தட்டம் என்ன செய்யணும், ஊருக்கு போகணும். ஏன்னா எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியாது. அந்த டைம் மட்டும் அவங்க செக் பண்ணுவாங்க, எல்லாம் வந்துட்டாங்களா, அதன் பிறகுதான் என்ன செய்வாங்கன்னா அவங்க போவாங்க. ஓகே,
அடுத்து பாருங்க, வெச்சி என்ற சொல்லுக்கு பசுக்கூட்டம் அல்லது ஆணிரை என்று பொருள். விளங்கனிச்சா பிள்ளைகள்? ஏன் அந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் பயன்படுத்தப்படுதுண்டா, வெச்சி என்ற சொல்லுக்கு பசுக்கூட்டம் அல்லது ஆணிரை என்று பொருள் காரணமாக அக்காலத்தில் பசுக்கள் செல்வமாக கருதப்பட்டன. அதனால் பசுக்களை கவர்வது என்பது ஒரு நாட்டின் செல்வத்தை கவர்வதற்கு சமமாகும் என்று சொல்றோம். காரணம் அது பாலுக்காக இருக்கட்டும் அல்லது சாணத்துக்காக இருக்கட்டும், தோலுக்காக இருக்கட்டும், பசு தோலுக்காக இருக்கட்டும், அதனுடைய இறைச்சிக்காக இருக்கட்டும், பல்வேறுபட்ட வகையில் பசுக்கள் செல்வங்களாக கருதப்படும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பசுக்கள் செல்வங்களாக, ஒரு வீட்டினுடைய செல்வம் என்றால் அது பசுக்களாக, அது பெருதும் பசு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், பசுக்கள் செல்வங்களாக கருதப்படும். ஆரம்ப காலகட்டத்திலையும் பசுக்களை செல்வங்களாக கருதியதனால அந்த நாட்டினுடைய செல்வத்தை கடத்தினா அது நாடே சீரழியும் என்பதற்காகத்தான் அவருடைய ஆணிரைகளை கவர்ந்திருக்கிறாங்க. முல்லை நில மக்கள் அவங்களுடைய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? செங்கோல் எங்க இருக்கும்? செங்கோல் எங்க இருக்கும்? செங்கோல் பாராளுமன்றம் சார். வெரி குட். பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திலேயே செங்கோல் இருக்கு. உங்களுக்கு நான் செங்கோல் காட்டுறேன் பாருங்க. இன்றைக்கான பாராளுமன்றத்திலையும் செங்கோல் இருக்கு பிள்ளைகள். ஓகே, இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறேன்டா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். செங்கோல், இந்த செங்கோலுக்கும் முல்லை நில மக்களுக்கும் இடையிலான பெரும் தொடர்பு இருக்கு பிள்ளைகள். ஏனெண்டா இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த செங்கோல் அன்றைக்கு ஆடு மேய்ப்பதற்காகவும் மாடு மேய்ப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட அந்த குச்சியினுடைய அதிகார சின்னமாக பார்க்கப்படுது. அன்றைக்கு ஆயர்களும் ஏன்னா அந்த ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற இதுதான் செங்கோல்னு சொல்லுவோம் பிள்ளைகள். இப்படிப்பட்ட செங்கோல் அன்றைக்கு அந்த முல்லை நில மக்கள் ஆடுகள் மாடுகள் மேய்ப்பதற்காக வைத்திருந்த துரட்டி என்று சொல்லுவாங்க. ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதை நாங்கள் துரட்டி என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியல. ஓகே, அந்த படம் தான் வருது, பட் இருந்தாலும் துரட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்றை காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ கையில் வச்சிருக்கிறா பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த துரட்டி என்று சொல்கிறது. ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காகவும் புட்களை கவர்றதுக்காக வச்சிருக்கிறது. ஆகவே அவர்கள் காலகட்டத்தில் வைத்திருந்த அந்த குச்சி அதிகாரத்தின் சின்னமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே முல்லை நில மக்கள் தான் பிற்பட்ட காலங்களில் மன்னர் ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டவங்களாக மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதையும் வரலாற்று சான்றுகள் சொல்லுது. அதன் ஆதாரமாக வைக்கப்படுவதான் இந்த செங்கோல் என்றும் சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய் என்று தெரியல, பட் நாங்கள் சொல்கிற விடயங்களை சொல்கிறோம். இது உண்மையாக இருக்கலாம் என்று தான் எங்களுடைய ஊகமே ஒழிய ஏது உண்மை பொய்ங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது இப்படி ஒரு ஆதாரமாக சொல்லப்படுது, அவ்வளோதான். அடுத்து பசுக்களை கவர்வது என்பது ஒரு நாட்டின் செல்வத்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி பூவை. ஆகவே வெற்றி பூ என்பதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து வெற்றி என்பது ஒரு வகையில் எங்களுக்கு ஆடு மாடுகளாக இருந்தாலும் இவங்களுடைய பூ ஏன்னா வெற்றி பூ என்று சொல்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் இட்லி பூ என்று சொல்லுவோம். நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, பார்த்துருப்பீங்க. இட்லி பூ என்று சொல்லுவோம். இது யாராவது பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? இதுதான் வெற்றி பூ. யாராவது பார்த்தவங்க சொல்லுங்க பாப்போம், பார்த்துருக்கீங்களா? இதுக்கு உங்களோட ஊர் இது உங்களோட ஊர்ல ஏதாவது பேர் சொல்லுவாங்களா? அதுக்கு என்ன பூன்னு சொல்லுவாங்க? இது கொண்டை பூ. அடுத்து சொல்லுவாங்க இட்லி பூன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் சொல்லப்படுறது வந்து இது வெற்றி தான். இன்னொரு ஃபோட்டோவும் காட்டுறேன். ஓகே, இதுதான் அந்த வெற்றி பூ. ஓகேவா? இந்த பூவை தலையில் சூடிக்கொண்டு போவதனாலையும் இது அந்த வெற்றி போரொழுக்கமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்டு அவங்க அந்த வெற்றிக்கு ஆடு மாடுகள் என்று பெயர். இன்னொன்று பூ. வெற்றி பூவை அணிந்து கொண்டு போருக்கு செல்வதால் இந்த திணைக்கு வெற்றி திணை என்ற பெயர் வந்தது. வெற்றி பூ சிவந்த நிறமுடையது. இது வீரத்தையும் போர்க்குணத்தையும் குறிக்கும். இது வெற்றி சார்ந்த சில சொற்பொருள் விளக்கம். என்னத்துக்காக நாங்கள் வெற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றித்தினுடைய விளக்கம் ஒரு நாட்டின் வீரர்கள் மற்றொரு நாட்டின் பசுக்களை கவர்ந்து வருதல் வெற்றி திணையாகும். இது பகை நாட்டை தாக்குவதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கையாக கருதப்படும். ஒரு விடயம் என்னன்னா தன்னுடைய செல்வங்களை கவரணும். ஏன்னா இப்போ குறிஞ்சி நிலத்தில் உள்ள மக்கள் முல்லை நிலத்தை கவர்ந்து கொள்ளணும், அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை தன்னுடைய நிலங்களை கவரணும்னா முதலாவது போருக்கான ஆயத்த வேட்பாடு செய்யணும். போர் ரெண்டு பேர்த்துக்கும் முரசொலிக்கணும் என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கணும்.
காரணத்துக்காகவும் முதலாவது ஒரு காரணம் போர் ஏற்படணும், நாங்கள் நாட்டை கைப்பற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும், ரெண்டாவது காரணம் அந்த நாட்டை அழிக்கணும். ஏன்னா அந்த நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் திருடிட்டோம்டா, அந்த பசுக்களை எல்லாம் திருடிட்டோம்டா அந்த நாடு என்ன செஞ்சிடும், அழிந்து போயிடுங்கிற ஒரு காரணத்தினாலையும் அங்கே என்ன செய்கிறாங்க, பசுக்களை திருடுறாங்க. ரெண்டு விஷயம். அது மூன்று. எங்களுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு வேற ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் முக்கிய காரணங்கள் அவங்களுடைய நாட்டை கைப்பற்றணும், அடுத்து அவங்களுடைய செல்வங்கள் அழிக்கணும். செல்வம் என்றால் என்ன, அது பசுக்கள் தான், அது வெற்றி தான். வெற்றி என்றால் நிறைய பொருள் இருக்குது, ஒன்று ஆணிரை அல்லது பசுக்கூட்டம் அல்லது இந்த வெற்றிப்பூ. ஆகவே இந்த மூன்று காரணத்தினாலையும் இதுக்கு வெற்றி திணை என்று சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் பிள்ளைகளேண்டா, நீங்கள் பெரும்பாலாக மாணவர்கள் இந்த புறத்திணை ஒழுக்கம் தெரியாதனால நான் நிறைய விஷயம், அகத்திணை தெரியுங்கிறனால நான் கொஞ்சம் குறைவாக சொல்லி கொடுத்தேன் பிள்ளைகள். புறத்திணை நான் கூடுதலாக பார்ப்பேன். அதனால தான் வெற்றி வீரர்கள் பகை நாட்டின் எல்லைக்குள் சென்று அங்கு மேயும் பசுக்களை கவர்ந்து வருவர். இது ஒரு வீரச் செயலாகும், தங்கள் நாட்டின் பலத்தை காட்டுவதாகவும் கருதப்படும். எப்படி நீ எங்கட நாட்டில் ஒரு பசுவை தூக்கிட்டு போயிருப்பாப்போம் அப்படின்னு முழுநில மக்கள் சொல்ல, இவன் என்ன செய்வான், அவ்வளோ பேர் சேர்ந்து உன்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய, உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அவ்வளவு பசுக்களை நான் தூக்குறேன் என்று சொல்லி வீரமாக சென்று வெற்றி பூவையும் போர்க்குணம் கொண்ட இவர்கள் அந்த அவ்வளவு பசுக்களையும் கவர்ந்து கொண்டு தங்களுடைய குறிஞ்சிக்கு அந்த மலைக்கு என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. அவ்வளத்தையும் எதிர்த்துக்கண்டு அது வீரத்தின் அடையாளமாகவும் பலத்தை காட்டக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் புறத்திணை சொல்லுது. வெற்றித்திணை குறிஞ்சியது புறன் என்று சொல்லுவாங்க. புறன் என்றால் அது புறத்திணை சமப்பாடப்படுறது. இன்று தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்களின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு, அதனால் பசுக்களை கவர்ந்து குறிஞ்சி நிலத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஆக இங்கே நாங்கள் சொன்னது மாதிரி வேட்டையாடுதல் தொழில் இருந்தாலுமே கூட அவருடைய தொழிலாக என்ன செய்யப்பட்டிருக்கு, கால்நடை வளர்ப்பும் இருந்திருக்கு. அகத்திணையில் நாங்கள் பார்ப்போம், அகத்திணையில் வேட்டை மேல் மனம் கொண்ட காளையும் திணைப்புலம் காத்து நின்ற மங்கையும் ஒருவர் சந்திக்க காதல் புணர்ந்து ஏன்னா அது கற்பொழுக்கம் களவொழுக்கம் கற்பொழுக்கமாக மாறி அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவங்களுடைய புறத்திணை வாழ்க்கம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்குறப்ப, ஏன்னா புறத்திணை எங்களுடைய இலக்கிய செல்வங்கள் என்று சொல்லிட்டேன். என்ன காரணம் என்று சொன்னா அவருடைய வாழ்க்கை முறை எடுத்து காட்டுது. அவங்க கால்நடை வளர்க்கக்கூடியவளா இருந்திருக்கிறாங்க. அதன் காரணமாக ஏனைய நிலங்களுக்கு போயிட்டு பசுக்களை கவர்ந்து குறிஞ்சி நிலத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுது என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஏனைய திணைகளை விட இந்த குறிஞ்சி திணை சம்பந்தமாக கூடுதலாக பார்க்கணும். ஏன்னா இது சம்பந்தமாக கூடுதலான வினாக்கள் வினவப்படும். அடுத்ததில் நாங்கள் வேகமாக பார்க்கலாம். இன்னும் இதுக்கு கீழே இது பாதி டியூட்தான் பிள்ளைகள், இதுக்கு கீழே முழுவதுமாக புறத்திணை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். புறத்திணை தான் கூடுதலாக நாங்கள் பார்ப்போம். அடுத்து வெற்றித்திணையினுடைய வகைகள். வெற்றித்திணையில் பல உட்பிரிவுகள் உள்ளன. அவற்றுள் சில. ஒன்று கொள்ளை வெற்றி, பகை நாட்டின் பசுக்களை நேரடியாக கவர்ந்து வர்றது கொள்ளை வெற்றின்பாங்க. அடுத்து சூறை வெற்றி, பகை நாட்டின் ஊருக்குள் புகுந்து பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து தன்னூறு வெற்றி, தன் நாட்டின் பசுக்களை பிறர் கவர்ந்து செல்லாமல் பாதுகாத்தல். அப்போ 3 விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது. நாட்டின் பசுக்களை போய் கவர்ந்துக்கிட்டு வர்றது, ரெண்டாவது பகை நாட்டின் ஊருக்குள் புகுந்து பசுக்களை தூக்குறது, அடுத்து தன்னூறு வெற்றினா தன்னுடைய பசுக்களை பாதுகாத்து கொள்றது. இந்த 3 விடயங்கள் வெற்றியில சொல்லப்படும். அடுத்து சங்க இலக்கியத்தில் வெற்றி எப்படி சொல்லப்படுது, ஏன்னா புறநானூற்று 10 போன்ற சங்க இலக்கிய நூல்களில் வெற்றித்திணை பற்றிய பால் உள்ளன. அவை அக்கால போர் முறைகள், வீரர்களின் மனநிலை, பசுக்களினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசப்படுது. வெற்றித்தினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்த்தீங்கன்னா வெற்றித்திணை அக்கால மக்களின் போர் முறை எது பார்த்துட்டேன்னா அதான் சொல்லப்பட்டு போர் முறை பற்றி நான் பார்க்குறது. அடுத்து வெற்றிப்பூ சிவந்த நிறத்தில் இருக்கும். இது முருக கடவுளின் மாலையை ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது என்று சொல்றாங்க. இவ்வளவுதான் பிள்ளைகள் வெற்றி திணை சார்ந்த ஒழுக்கம், புறத்திணை சார் ஒழுக்கம். இது கிளியரா எல்லாருக்குமே? கிட்டத்தட்ட நாங்க அறவர் பார்த்துருக்கிறோம் வெற்றி திணை சம்பந்தமா. எல்லாருக்கும் கிளியரா? கிளியருங்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க பிள்ளை. ஓகே ஓகே குட். ரெக்கார்டிங் எல்லாம் போடுறேன் பிள்ளைகள். கொஞ்சம் ரெக்கார்டிங் நான் இந்த வீக் தரேன். இந்த வீக் எண்டில் அவ்வளோ ரெக்கார்டிங் ஒர்க் ஆகும். ஃபுல்லாக தரேன். ஒரு வீக்குக்கு ஒருக்கா நாங்கள் ரெக்கார்டிங் தருவோம். அதுவும் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸஸ் கொடுப்பேன் பிள்ளைகள். அவங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பதியப்படுது. ஸோ கிளாஸில் இடையில போயிடாதீங்க. லாஸ்ட்டாக தான் நாங்கள் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸ் எடுப்போம், யார் யாரெல்லாம் ஜாயின்ட் ஆகிறீங்கன்னு சொல்லி. ஓகே, ரெண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னா கரந்தை என்று சொல்லக்கூடியது. இந்த கரந்தை தான் முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் சம்பந்தமாக முதலாவது அடிப்படை, ரெண்டாவது காரணம்,
உணர்வுகள் இலக்கிய உதாரணம் சம்பந்தமாக நாங்கள் இந்த நாள் முக்கியமாக பார்ப்போம். அதுக்கு கீழே உள்ள விடயங்கள்லாம் ஏனைய விடயங்கள் அடுத்து பார்க்கலாம். முல்லை நிலத்தில் வாழும் ஆயர்கள் தங்கள் எல்லை மீறி வரும் பகைவர்களை எதிர்த்து போடுறது. யார் வருவா? வெற்றி திணையில் இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி நில மக்கள் வந்து எங்களுக்கு கூடுதலாக வருவாங்க. அவர்களை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு நிலமாக இந்த முல்லை நிலம் இருக்கும். ஏற்கனவே அகத்திணை சார்ந்த ஒழுக்கங்களில் பார்த்துருப்போம். காடும் காடு சார்ந்த இடமும். காடு என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏற்கனவே சொன்னது மாதிரி காடு என்பது மரமும் அந்த மரம் சார்ந்தது மட்டும் இருக்காது. காடு என்பது வெட்ட வெளி என்று பொருள். காடு என்பது வெட்ட வெளி என்று பொருள். ஆனால் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா மரம் சார்ந்த இடமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா காடும் காடு சார்ந்த இடமும். ஆகவே காடு என்பது மரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல. காடு என்பது வெட்ட வெளிப்பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டதுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். வெட்ட வெளிப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய புல்வெளிகளையும் அடுத்து சில மரங்களையும் கொண்டதுதான் அந்த காடு என்று சொல்றது. அது வெட்ட வெளியையும் குறிக்கும், மரங்கள் நடந்திருக்கக்கூடிய காட்டினையும் குறிக்கும். சுடுகாடு என்று சொல்றது என்னது? அது வெட்ட வெளியான பிரதேசம் சொல்றது. ஆக இதெல்லாம் காடு. காடு என்பதுக்கு மறக்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு கேட்டேன்னு சொல்றது. ஆக இப்படிப்பட்ட காட்டிலே வாழக்கூடிய மக்களினுடைய அந்த ஆயர்களினுடைய வாழ்க்கை விடயங்களையும் சொல்றது. காரணம் பார்த்தீங்கன்னா உண்டு, நிலத்தை பாதுகாக்கணும். குறிஞ்சி நில மக்கள் ஏன் வருவான்? ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டு போறது மாதிரி செல்வங்களை கவர்ந்து கொண்டு போவான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த நிலத்தை கைப்பற்றணும். ஏன்னா முல்லை நிலத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காகத்தான். அப்ப நிலத்தை பாதுகாக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பகைவர்களை விரட்டணும். தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தல். என்னடாப்பா நீ பக்கத்து ஊர்ல வந்து என்னுடைய மாட்டையே தூக்கிட்டு போறேன்னு சொன்னா நாங்கள் என்ன சலித்தவர்களா என்பதை காட்டணும். என்னுடைய ஆதிக்கம் சிறந்தது என்றதை காட்டணும் என்கிறதுக்காக போரிடக்கூடியதான் இந்த கரந்தை போர் என்று சொல்லுவோம். வெற்றி போர், ரெண்டாவது கரந்தை போர். உணர்வுகள் என்னென்ன இருக்குன்னு சொன்னா முதலாவது வீரம் காட்டுவாங்க, பாதுகாப்பு உணர்வு, பகைமை. ஏன் வீரம்? வேறு நாட்டிலிருந்து வர்றவங்களை கொண்டொழிக்கிறது உண்டு. அது பாதுகாப்பு உணர்வு என்ன உணர்வாக காணப்படும்? தன்னுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்கணும். பகைமைங்கிறது தன்னுடைய பசுக்களை கவர்ந்து கொண்ட போன அந்த நாட்டின் மீது பகைமை கொண்டு காணப்படும். அப்படியான பாடல்கள் கூடுதலாக இங்கே இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம் பகைமை உணர்வு. இலக்கிய உதாரணங்கள் முல்லைப்பாட்டு, புறநானூற்று போட நூல்களிலே கரந்தை பாடல்கள் அதிகமாக இருக்குது. பாருங்க அடுத்து, கரந்தை என்பது சங்ககால புறத்திணைகள் ஒன்று. இது வெற்றி திணைக்கு நேர் எதிரானது. அதாவது வெற்றி என்பது பகைமை நாட்டவரின் பசுக்களை கவர்ந்து வருதல் என்றால், கரந்தை என்பது கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை திரும்ப மீட்பது. கரந்தையை பற்றி மேலும் சில தகவல்களை பார்க்க போறோம். இவளனிச்சா பிள்ளைகள் கரந்தைங்கிறது வெற்றிக்கு எதிர்ப்புறம்பானது என்றால், வெற்றி திணையில உள்ள மக்கள் இந்த முல்லை நிலங்களுக்கு சென்று அவர்களுடைய ஆடுகளையும் பசுக்களை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பசுக்களை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. அது தூக்கி கொண்டு போறது வெற்றி என்று சொன்னா அதுக்கு நேர் எதிரானது கரந்தை. கரந்தை என்ற சொல் எப்படிப்பட்டது? தூக்கி கொண்டு போன அந்த ஆடு மாடுகளை மீட்டு கொண்டு வருவதுதான் எங்களுடைய கரந்தை என்று சொல்றது. ஓகே, அடுத்து பார்ப்போம் கரந்தை என்ற சொல்லுக்கான சில உதாரணங்கள். கரந்தை என்பது ஒரு வகை பூ. ஆக நாங்க வெற்றி பூ பார்த்தோம். இப்ப கரந்தை பூ பார்க்க போறோம். கட்டான ரீஜன் டாங்க பிள்ளைகள். கரந்தை பூ இதுவும் நீங்க பார்த்ததுதான், நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, இது யாராவது பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள்? கரந்தை பூ இது பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கவங்க? இன்னொரு போட்டோவும் காட்டுறேன். இது இந்த பூ பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள்? கரந்தை என்று சொல்றது ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான், இது எங்களுக்கு தெரியும். ஆனா இதுதான் கரந்தை ஆண்டுத்துல முதல் வெற்றி காட்டிட்டேன். வெற்றி நீங்க போய் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கரந்தை காட்டிட்டேன். ஆகவே கண்டுபிடிச்சு கொள்ளலாம் உங்களுக்கு. ஓகே, ஆக இந்த பூவை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த முல்லை நில மக்கள். ஓகே, இந்த ஃபோட்டோலாம் இங்கே போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு பிடிஎஃப்ல கிடைக்கும் இதெல்லாம். ஓகே,
அப்போ இப்படிப்பட்ட கரந்தை என்பது ஒரு வகையான பூவின் பெயர். கரந்தை பூவை வீரர்கள் அணிந்து கொண்டு பசுக்களை மீட்கச் செல்வதால் இந்த திணைக்கு கரந்தை என்று பெயர் வந்தது. காரணம் என்னென்று சொன்னா பிள்ளைகள், நீ எல்லாம் நினைச்சுக்கொள்ளலாம் பெண்கள் மட்டும்தான் பூச்சூடணும் என்று சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை. சங்க கால ஆண்கள் தான் கூடுதலாக பூச்சூடி இருக்கிறாங்க. பெண்கள் தலையில் பூச்சூடி கொண்டு இருந்ததை விட ஆண்கள் தன் தலைகளிலே பூச்சூடி கொண்டு போர் நிமித்தம் சென்றதுதான் கூடுதலாக இருந்திருக்கிறது. ஆண்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தலைமுடி வளர்த்திருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் அவங்களுக்கு சிகை அலங்காரம் செய்வதற்கான நேர காலங்கள் எல்லாம் இல்லை. தான் போர் புரிகிறதுலையும் அங்கே ஆணிரை மீட்கிறதுலையுமே தான் எங்களுடைய காலகட்டங்கள் இருந்திருக்குமே ஒழிய அங்கே நாங்கள் சிகை அலங்காரங்கள் செய்து ஏன்னா அழகுபடுத்தக்கூடிய நிலை வந்து அங்கே இருக்காது. அதன் காரணமாக உண்டு. இரண்டாவது, பூச்சூடி கொண்டு போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்களா பிள்ளைகள்? யாருக்காக தெரியுமா ஏன் பூச்சூடி கொண்டு போகணும்? யாராவது ஒரு ஆசைக்காகவா? ஆசைக்காக பூச்சூடி கொண்டு போனாங்களா? என்ன காரணம்? யாராவது ஒரு தெரியாது. ஓகே, பூச்சூடி கொண்டு போனமைக்கான காரணம் பிள்ளைகள், இப்போ என்று சொன்னால் நாங்கள்லாம் ஒரு டீமாக இருந்தால் என்ன செய்வோம்? எங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்த ஒரு டீம் என்று நாங்களை காட்டிக்கிறதுக்கு என்ன செய்வோம் பிள்ளைகள்? இன்றைக்கி நாங்களாம் ஒரு டீம் என்று காட்டுறதுக்கு என்ன செய்வோம்? ஒரு இடத்துக்கு போகிறோம், நாங்களாம் ஒரு டீம் என்று காட்டுறதுக்கு என்ன செய்வோம்? ரீஜாயின்ட் ஆங்க கட்டானா சொல்லுங்க செல்வி. ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம் சார். ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம், ஒரே மாதிரி டிஷர்ட்லாம் அடிப்போம். ரீஜாயின்ட் ஆங்க நாங்கள் பேசுவோம் அதை பற்றி. ஓகே, நான் செய்வோம். ஆக நாங்கள் எங்களோட டீமை நாங்களாம் ஒரு டீம் என்று காட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு டீஷர்ட் அடிப்போம், அல்லது ஒரு லோகோ அடித்த இல்லாட்டி ஒரு நிறம் சார்ந்த ஒரு டீஷர்ட்டை போட்டுட்டு போவோம், இல்லாட்டி கெப் வச்சுட்டு போவோம், இல்லாட்டி ஏதோ என்ன ஒரு பேண்டு போடுவோம். ஸோ இப்படியாக நாங்கள் இருப்போம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக நாங்களாம் ஒரு குழுவை சார்ந்தவர்கள் என்பதை காட்டுறதுக்காக அவர்கள் தலைகளிலே பூச்சூடி கொண்டு சென்றார்கள் என்பதுக்காக அவங்க பூச்சூடி போனாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பசுக்களை மீட்க கரந்தை பூ சிறிய மஞ்சள் அல்லது வெண்ணிற பூக்களை கொண்டது. ஸோ இதில் கரந்தை இந்த நிறத்தில் இருக்குது. ஸோ வெண்ணிற பூக்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் நான். என்னது மஞ்சள் நிறம் வெண்ணிறம் என்ன? ஓகே, இருக்கான்னு பார்ப்போம். வேறு நிறங்கள் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. ஓகே பிள்ளை, ஓகே அந்த நேரத்தில் இல்லை. ஓகே, ஞாபகம் வச்சு இது கரந்தை தான். ஆனால் இது வெண்ணிறத்துலையும் இருக்கும், செம்மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். அப்போ ஏதோ உண்டு. ஆக கரந்தை என்ற சொல்லுக்கு அப்போ நாங்கள் மேலே பார்த்தோம், வெற்றி என்ற சொல்லுக்கு எவ்வாறு பசுக்களை கவர்தல் என்று பொருள் இருக்கிறதோ அதுபோல கரந்தை என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குதுன்றா மீட்டல் அல்லது காத்தல் என்ற பொருள் உண்டு. ஆகவே அதனால தான் இது கரந்தை என்று சொல்லக்கூடிய பொருள் வந்துருக்கு. அடுத்து கரந்தை திணையினுடைய விளக்கம் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். பகை நாட்டினர் பசுக்களை கவர்ந்து சென்ற பிறகு தமது வீரர்கள் கவர்ந்ததை கரந்தை பூவை சூடி அவர்களை தொடர்ந்து சென்று போர் செய்து பசுக்களை மீட்பது கரந்தை திணையாகும். அவ்வளவுதான். இது வீரத்தின் அடையாளமாகவும் தமது உடைமைகளை பாதுகாக்கவும் கடமை வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது. ஆக கரந்தை திணை என்று சொல்லப்பட்டது என்னது? வெற்றி திணைக்கு எதிரானது என்று தொல்காப்பியம் சொல்றது. இப்போ நாங்கள் வெற்றி திணையினுடைய இது பார்த்துருந்தோம் வகைகள். கரந்தை திணையினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா கரந்தை திணை பல உட்பிரிவுகள் உள்ளன. அவற்றுள் சில தான் இது. முதலாவது நிறை மீட்சி, கொடுமீட்சி என்று சொல்லக்கூடிய ரெண்டு பார்க்க போகிறோம். மூன்று தன்னுரு நிறைமீட்சி என்ன? கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை மீட்பது நிறை என்று சொன்ன ஆணிரை. கொடுமீட்சி என்று சொன்னால் போரிட்டு பசுக்களை மீட்பது. ஒன்று கவர்ந்து கொண்டு போய் வச்சிருக்கக்கூடிய பசுக்களை மீண்டும் தெரியாமல் களவாண்டுக்கிட்டே வந்துடுறது, அது கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை மீட்கிறது. ரெண்டாவது கொடுமீட்சி என்று சொல்கிறது போர் புரிஞ்சு எடுத்துக்கிட்டு வர்றது. தன்னுரு கரந்தை என்று சொன்னால் தன் நாட்டின் பசுக்களை பிறர் கவர்ந்து செல்லாமல் பாதுகாத்தல். தன்னூறு வெற்றின்னு பார்த்தோம், இங்கே தன்னூறு கரந்தைன்னு பார்க்குறோம்.
செல்லாமல் பாதுகாத்தல், இது வெட்சித்திணையில் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது. ஆக இதுதான் கரந்தை திணையினுடைய உட்பிரிவுகள். அடுத்து சங்க இலக்கியத்தில் கரந்தை சம்பந்தமாக புறநானூறு இதை பார்த்தோம். புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற இலக்கிய நூல்களில் காணலாம். இது 14 விடயங்கள் 14 துறைகளை கொண்டு, நாங்கள் வெட்சி எப்படி 14 பார்த்தோமோ அதே மாதிரி கரந்தை 14 துறைகள் இருக்குது. பட் அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஒன்றுக்காக உதாரணத்துக்காக காட்டினேன். கரந்தை திணையுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கரந்தை திணை அக்கால மக்களின் போர்முறை, சமூக அமைப்பு, பொருளாதார நிலை, குறிப்பாக கால்நடை செல்வத்தினுடைய முக்கியத்துவம் போன்றதை விளக்குது. இது சங்ககால வரலாற்றை புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. ஓகே, அடுத்து இவ்வளோதான் பிள்ளை கரந்தை பூ சம்பந்தம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அடுத்து சில விஷயங்களை பார்த்துருவோம். வெட்சி மற்றும் கரந்தையாக 2 திணைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. வெட்சி என்பது பசுக்களை கவர்வது என்றால் கரந்தை என்பது பசுக்களை மீட்பது. இவை 2 அக்கால மக்களின் போர் முறையையும் வீர உணர்வையும் கால்நடை செல்வத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்குகின்றன. அடுத்து இன்னும் ஒரு திணை பார்க்கலாம். வஞ்சி என்று சொல்றது மருத திணை சார்ந்தது. ஆக நான் வஞ்சி திணை வஞ்சி பூவை உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய கொடுத்துருக்குறாங்க, பார்ப்போம். குறிஞ்சி ஓகே. ஓகே, இதுதான் வஞ்சி என்று கொடுத்துருக்குறாங்க. பாப்பம் என்ன மாதிரி சொல்லப்படுதுன்னு. வெண்ணிற பூக்கள், மனதை வெல்லும் வஞ்சி பூக்கள் என்று சொல்கிறாங்க. இது பார்த்துருக்குது ஒரு சிலர் பார்த்துருப்போம் பிள்ளைகள். பார்த்துருக்கேன் யாரா வஞ்சி பூ இந்த மாதிரி? ரட்டன் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே, இதான். அப்போ இந்த பூவை பார்த்துக்கலுங்க. இதான் வஞ்சிப்பூ என்று சொல்கிறாங்க. பாப்போம். அடிப்படை, முதலாவது அடிப்படை காரணம், உணர்வுகள், இலக்கிய உணர்வுகள், இலக்கிய உதாரணங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா அடிப்படை மருத நிலத்தில் வாழும் உழவர்கள் தங்கள் நிலத்தை பாதுகாக்கவும் பகைவர்களை எதிர்த்து போரிடவும் செய்யும் செயல்தான் இந்த வஞ்சி சம்பந்தமான விடயங்கள். காரணம் நிலத்தின் மீதான உரிமை, பகைவரை விரட்டுதல், தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல். ஆக இவர்களுடைய அரண்களை, இவருடைய வேலிகளை பாதுகாக்கணும், உங்களோட நிலங்களை பாதுகாக்கணும், உங்களோட கோட்டைகளை பாதுகாக்கணும். அதற்காக என்ன செய்வாங்க? இவர்கள் போரிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீரம், பாதுகாப்புணர்வு, பகைமை தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கிய உதாரணங்கள் மருத பாடல்கள், புறநானூற்று பாடல்கள் இதில் காணலாம். வஞ்சி என்பது சங்ககால புறத்திணைகள் ஒன்றாகும். இது போரின் ஒரு முக்கிய கட்டத்தை குறிக்கிறது. வஞ்சியை பற்றி மேலும் சில தகவல்களை பார்ப்போம். பொருள் பற்றி நாங்கள் பார்க்குறப்ப வஞ்சி என்ற சொல்லுக்கு மண்ணாசை அல்லது நாட்டை கைப்பற்றும் ஆசை என்று பொருள். இப்போ வஞ்சிங்கிறது இந்த வஞ்சி நிலம், ஏன்னா அந்த மருத நிலம் சம்பந்தமானது. அந்த மருத நிலத்தின் மேல் ஆசைப்படுகின்ற பகைவர்கள், ஏன்னா இது வயலும் வயல் சார்ந்த நிலமும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கூடுதலாக இவர்கள் மீது தாக்கம் இருக்கும். தங்களுடைய வேலிகளை பாதுகாக்கணும், எல்லைப்புறங்களை பாதுகாக்கணும். ஒரு அரசன் தனது நாட்டின் எல்லை விரிவாக்கவும் பிற நாடுகளை கைப்பற்றும் மேற்கொள்ளும் போரே வஞ்சித்திணையாகும். ஆக பூ பார்த்தீங்கன்னா வஞ்சி வீரர்கள் வஞ்சி பூவை அணிந்து போருக்கு செல்வர். வஞ்சி பூவின் நிறம் சிவப்பு அல்லது இது வீரத்தை போர் உணர்ச்சி. ஆக எங்களுக்கு வேற பூவா இருக்கும். இதுதான் வஞ்சி பூன்னு காட்டுறாங்க. ஸோ சிகப்பு பூங்கிறாங்க, சரியா தெரியல. இது பாப்போம், இது என்ன பூ? இது வாகை. இந்த ஃபோட்டோவிலையும் வஞ்சி இப்படி தான் பிள்ளை காட்டப்பட்டிருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா வஞ்சி என்று சொல்லி தான் காட்டியிருக்கிறாங்க, வெண்ணிறப்பூ. பட் இதில் சிகப்புண்டு தான் கொடுத்துட்டு இருந்துச்சு, நானும் பார்த்தேன். சிகப்புண்டு தான் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிவப்பு என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வஞ்சி என்பது சிவந்த பூ என்று சொல்கிறாங்க. பட் இங்கே வெண்மையான பூக்கள் தான் நெட்டில் இருக்குது. ஆக வஞ்சிப்பூ நிறம் சிவப்பு. இது வீரத்தையும் போர்க்குணத்தையும் குறிக்கிறது. நோக்கம் பார்த்தீங்கன்னா
வஞ்சித்திணையின் முக்கிய நோக்கம் மற்றொரு நாட்டின் மீது பகையெடுத்து அந்த நாட்டை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதாகும். இது பெரும்பாலும் அரசின் ஆணையின் கீழ் நிகழும். ஆக தன்னுடைய எல்லைகள் மீது தன்னுடைய எல்லைகளை காத்தல் பொருட்டு ஏனைய பக்கத்து நிலங்களை என்ன செஞ்சுவாங்கன்னு சொன்னால் அபகரித்து தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே அவங்க கொண்டு வருவாங்க. காரணம், மற்ற அரசர்கள் தாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்களை கைப்பற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த மருத நிலம் பார்த்தீங்கன்னா வயல் சிறம் சார்ந்த ஒரு புலமாக காணப்படும். ஆகவே இந்த வயல் நிலத்தை பிற கைப்பற்றாத வண்ணம் தான் என்ன செய்வாங்க, பிற நாடுகளை பக்கத்தில் உள்ள நாடு எல்லாத்தையும் கைப்பற்ற நினைப்பாங்க. யாரோட கட்டளை இருக்குன்னு சொன்னால் அரசர் கட்டளையின் கீழ் இது நடக்கும். ஆக வஞ்சி என்று சொல்றது உண்டு அந்த நாடுகளை கைப்பற்றக்கூடிய ஆசை, நாட்டு ஆசை, மண்ணாசை என்று சொல்றாங்க. அப்போ வெற்றிங்கிறது உங்களுக்கு தெரியும், அடுத்து கரந்தைங்கிறது தெரியும், அடுத்து வஞ்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். 3 பாப்பம் பிள்ளைகள், மற்ற நாளை பாப்பம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்து வஞ்சித்திணை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புறத்திணை புறநானூற்று பாடல் மற்றும் 10 பாடல்கள் நாங்கள் கூடுதலாக பார்க்கலாம். வஞ்சித்திணை பற்றிய பாடல் உள்ளன. அவை அக்கால போர் முறைகள், வீரங்கள், மனநிலை அரசனுடைய ஆசை சம்பந்தமாக விவரிக்கிறது. வஞ்சித்தினுடைய வகைகள் மழப்புல வஞ்சி என்று சொல்றாங்க. முதலாவது மழப்புல வஞ்சி, பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்லுதல். 2வது கொற்ற வஞ்சி, வெற்றி பெற்ற பின்னர் அந்த வெற்றியை கொண்டாடுதல். அடுத்து தற்கால பயன்பாட்டில் வஞ்சி என்ற சொல் தற்காலத்து ஊரின் பெயராகவும் பெண்ணின் பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது. வஞ்சி என்றால் பகை நாட்டை கைப்பற்றக்கூடிய ஆசை என்று பொருள் வஞ்சிக்கு. ஆகவே பெண்களுக்கு இன்றைக்கு வஞ்சி என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கான சரியான பொருள் ஆசை என்று பொருள் வஞ்சி. வஞ்சி திணை அக்கால மக்களின் போர்முறை, அரசியல் நிலை, வீர உணர்வு போன்றவற்றை பிரதிபலிக்கின்றது. இது சங்ககால வரலாற்றை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான ஆதாரமாகும். இன்னொன்று பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாப்போம், ஒளிஜையும் பார்க்க இயலுமா? நிறைய இருக்கு ஒளிஜை தான். ஓகே, போதும் பிள்ளைகள். அப்போ நான் ஒளிஜை சம்பந்தமாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நிறைய விடயங்கள் இருக்கிறது, ஏனைய விடயங்களை பார்ப்போம். அப்போ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் சங்க காலத்தினுடைய புறத்திணை மரபுகள் சம்பந்தமாக பார்த்துருக்கிறோம். வெட்சி மற்றும் கரந்தை மற்றும் வஞ்சி ஆகிய திணை சம்பந்தமாக பார்த்துருக்கிறோம். வெற்றிங்கிறது பசுக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய மன்னர்கள். ஏன்னா முல்லை நில மன்னர்கள் பசுக்களை கவர்ந்து கொண்டு வருவாங்க. அப்படி கவர்ந்து கொண்டு வர்றதை கவனமாக பாதுகாப்பாங்க. அது ஏனென்றா மற்ற நாடுகளை கைப்பற்றணும், அந்த செல்வத்தை தன் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு காரணத்தினால். அதே மாதிரி கரந்தை என்று சொல்றது முல்லை நில மக்கள், ஆயர்கள் என்று சொல்றோம். அந்த முல்லை நில மக்கள் கவர்ந்து கொண்டு செல்ல தங்களுடைய பசுக்களை மீட்டு வருவதற்காக அவருடைய செயற்பாடுகள் இருக்கும். அது கரந்தை நிலம் சம்பந்தமானது. வஞ்சி என்பது மருத நிலம் சம்பந்தமானது, வயலும் வயல் சார்ந்த நிலமும். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா பக்கத்து நாடுகளுக்கு சென்று அவருடைய நிலங்களை கைப்பற்றுவாங்க. தங்களுடைய நிலங்களை பாதுகாக்கும் பொருட்டும் தன்னுடைய எல்லைப்புறங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மற்ற நாடுகளை கைப்பற்றி தனக்குள் தன் வசப்படுத்திக் கொள்வது இவர்களுடைய போர் யுக்தியாக இருக்கிறது. ஆக வஞ்சி என்று சொல்லக்கூடிய சொல் ஏனைய நாடுகள் மீது அல்லது மண்ணாசை என்று சொல்லக்கூடிய பொருளை இருக்குது. இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த 3 ஒழுக்கம், 3 புறத்திணை சார் ஒழுக்கங்கள். ஏனைய திணை ஒழுக்கங்கள் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா பிள்ளைகள்? நாங்கள் முடிப்போமா கிளாஸை? வேறு ஏதாவது கேட்க இருக்குதா? ஓகே, சொல்லுங்க விதுர்சிகா. மார்ச்ல தான 13 சிலபஸ் ஸ்டார்ட் பண்றது, முன்னே ஸ்டார்ட் பண்ணல. இல்லை பிள்ளைகளேண்டா, எனக்கு டைம் டேபிள் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். டைம் டேபிளில் டைமே இல்லை. பட் எப்படி நாங்கள் கொஞ்சம் ஒரு மார்ச் போகாது, நாங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிப்ரவரி 5-6 ஸ்டார்ட், பிப்ரவரி நான் ஃபுல்லாக முடிச்சிருவேன். அப்போ பிப்ரவரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு ஒரு 5-6 கிளாஸ் போய்கிட்டு இருக்கு பிள்ளைகள், டைம் ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அது போக என்னென்னா உங்களுக்கு கிளாஸஸ் நான் கூட தான் போட்டிருக்கிறேன். சரியா, மொத்தம் இப்போ மற்ற கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாரத்துக்கு நான் 2 வகுப்பு தான் செய்கிறது. இப்போ நேற்று நாங்கள் டியூட்டரில் பேசினாங்க தான். பட் நான் சொன்னேன்டா பிரச்சனை இல்லை, ஏன்னா சிலபஸை முடிக்கிறது கொஞ்சம் லேட்டாக இதை ஸ்டார்ட் பண்ணோம். சிலபஸை முடிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு மாதத்துக்கு 12 வகுப்புகள் போட்டிருக்கிறேன். மற்ற இடங்கள் எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. மற்ற பாடங்களுக்கும் நான் 2 வகுப்புகள் தான் வாரம் செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் 3 வகுப்புகள் செய்கிறேன். ஆக அது மட்டும் இல்லாமல் உங்களோட க்ரௌட் வேறு எனக்கு குறைவாக இருக்குது. ஏன்னா 7 பேர் தான், 5-6 பேர் தான் இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு மற்ற டைம்களை போட்டுக்கொள்ளவும் கொஞ்சம் முடியாமல் இருக்குது. கொஞ்சம் பிப்ரவரி மட்டும், இன்னொரு 2 மாதம் தானே. நான் உங்களுக்கு சரியாக 13 சிலபஸை முடிச்சு கொடுத்துருவேன் பிள்ளைகள். ரிவிஷனும் செஞ்சு முடிச்சிடும், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு சரியாக சிலபஸை சரியாக முடிச்சுக்கொள்வேன். ஓகேவா?
வேறு ஏதாவது? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக 13 கிளாஸ் சிலபஸையும் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது பிரச்சனை இருக்காது. ஓகே பிள்ளைகள், அப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் பிள்ளைகள். குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், குட் நைட் சார். ஓகே மேம்.